விண்ணப்பத்துக்கு பதில் தர்றாருங்க. சோதனை நான் அவரோடு கூட நமக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பலவீனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தில் ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால், நம்ம தேவனோடு கூட தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் சில காரியங்களை அனுமதித்து நடத்தி வருகிறார். முதலாவது காரியம். ஒரு ஐயா சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லணும்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முள் அநேக முறை வேண்டுதல் பண்ணிட்டேன், அநேக முறை ஜெபம் பண்ணிட்டேன், அது என்னை விட்டு போகலன்னா ஆண்டவர் உனக்கு பதில் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். என்ன பதில்? இந்த முள் உனக்கு இருக்கும், இதுதான் பதில். இது உன்னை விட்டு போகாது. எப்ப வரைய ஆண்டவரே? நான் வர்ற வரைய போகாது. எப்ப வரைய ஆண்டவரே? நீ மரிக்கிற வரைய போகாது. அப்ப இதோடய தானே வாழணும் ஆண்டவரே? ஆமா, அப்படியே தான் வாழ்ந்தாகணும். ஒரு ஐயா சொல்லுவோம், இன்னொரு ஐயா சொல்லுவோம், என்ன ஆண்டவரே இதெல்லாம் நியாயமா? இதுதான் நியாயம். இங்க நீ அது இருந்தால்தான், நீ முடிவு பரியந்தமும் அது உன்னோட கூட இருந்தால் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். முடிவு பரியந்தம் வரைய அது உனக்குள்ள இருந்தாதான் நீ என்ன பண்ணுவ? என்ன பாப்ப? இல்லாவிட்டு யார பாப்ப? பக்கத்துல பாத்துருவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீ என்ன பார்க்கணும்னா முடிவு பரியந்தம் அது உன்னோட கூட இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இருக்கட்டும் ஆண்டவரே, நீ பதில் கொடுத்துட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்ற. நீங்க கரங்களை உயர்த்தி அசைத்து ஒரு அலையா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமா, இதுதாங்க விசுவாசம்.